முதல் கேள்வி, இந்திய அரசியலமைப்பின்படி நீதியின் ஆட்சி என்பது எதை குறிக்கும்? விடை பி. சட்டத்தின் மேலாதிக்கம். இரண்டாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின்படி மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இடையே அதிகார பிரிப்பு எதை குறிக்கிறது? விடை சி. அதிகார பகிர்வு. மூன்றாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின்படி மக்கள் பிரதிநிதிகள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? விடை சி. மக்கள். நான்காவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின்படி மாநிலங்களவை என்பது? விடை பி. மேல் சபை. ஐந்தாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின்படி முன்னுரை எண்ணை குறிக்கிறது? விடை சி. அரசியலமைப்பின் நோக்கம். ஆறாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின்படி சுதந்திரம் என்பது? விடை பி. சட்டத்திற்குள் உரிமை. ஏழாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின்படி சமத்துவம் என்பது? விடை சி. அனைவருக்கும் ஒரே சட்டம். எட்டாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின்படி அரசியல் கட்சிகள் எந்த அமைப்பின் கீழ் செயல்படுகின்றன? விடை சி. ஜனநாயக அமைப்பு. ஒன்பதாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின்படி மாநில முதல்வர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? விடை பி. மாநில ஆளுநர். பத்தாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின்படி அரசியல் சுதந்திரம் எந்த உரிமையின் கீழ் வருகிறது? விடை பி. உரிமை 19. நாம் இப்போ 10 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கோம். இதோட மதிப்பெண்ணை தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற மதிப்பெண் காட்டு அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணால் எத்தனை ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு காட்டும். நாம் 10க்கு 10மே கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம். இந்த பேஜ் உங்களோட சுய மதிப்பீடை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். படிச்சுட்டு இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.